தென் மாவட்டங்களில் நீண்ட கால கோரிக்கையான காவிரி குண்டார் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். வேலைகளை தொடங்க வேண்டும். காவிரியில் உபரிநீரை எடுத்துச் சென்று விருதுநகர் மாவட்டத்தில் குண்டாரில் இணைக்கின்ற இந்த திட்டம் காவிரி வைகை குண்டார் திட்டம். இந்த திட்டத்தில் கரூர் மாவட்டம், சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் மாவட்டம், இத்தனை மாவட்டங்கள் வளம் பெறும். விருதுநகர், மதுரை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் வறட்சியான மாவட்டம். மதுரையிலே வைகை அணை, வைகை ஆறு சென்றாலும் ஆனாலும் காவிரி தண்ணீர் தான் அங்கே குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சி காலத்திலே 14,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிலே அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பிறகு எந்த வேலைகளும் நடைபெறவில்லை. காரணம், நிதி ஒதுக்கீடு இல்லை. அதே போன்று தாமிரபரணி, நம்பியாறு, பச்சையாறு, கோரை, எலும்பிச்சாறு இந்த திட்டத்தை இன்னும் முடிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் 6 மாதத்தில் முடிப்போம் என்று உறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 ஆண்டு காலமாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிரச்சனையால் வருகின்ற காலம் மிக சோதனையான காலமாக இருக்கும். இப்பொழுது ஏதோ மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகளில் மழை இல்லாத ஒரு சூழல். அதற்கு இப்பொழுது நாம் திட்டமிடுதல் வேண்டும். இந்த அரசு இந்த நீர்நிலைகள், நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்க வேண்டும், ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இப்பொழுது தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. பட்டாசு என்றால் சிவகாசி. அதில் கடை வைத்திருப்பவர்கள், தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்கள் அத்தனை பேரும் நல்ல பாதுகாப்பாக நடத்த வேண்டும். பொதுமக்களுக்கும் ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதே போன்று சைனாவிலிருந்து இறக்குமதி எதுவும் செய்யக்கூடாது. பட்டாசு மட்டுமல்ல, தீப்பெட்டியும் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைக்க வேண்டும். அதில் அடுத்து முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று நேற்றைய முன்னாள் இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார். 17 நாட்கள் இந்த பயணம். அவர் ஈட்டிய முதலீடுன்னு சொல்ல மாட்டேனான்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது 7,600 கோடி. 17 நாள் பயணம், வெறும் 7,600 கோடி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயணம், முதலமைச்சருடைய பயணம் தோல்வியாகத்தான் நான் பார்க்கின்றேன். அண்டை மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் 5 நாட்களில் 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் பெற்று வந்திருந்தார்கள். ஒருத்தர் 25,000 கோடி, ஒருத்தர் 35,000 கோடி, 50,000 கோடி எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். ஏன்னா இந்த அரசு நாங்கள் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்திருக்கின்றோம், அதாவது முதலீடு நடந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையிலே பார்த்தீர்கள் என்றால் வெறும் அந்த 10 லட்சம் கோடியில் வெறும் 87,000 கோடி மட்டும்தான். அதுவும் 85,000 கோடி இந்தியாவில் நிறுவனங்களும் சரி, வெளிநாட்டில் நிறுவனங்கள் ரெண்டும் சேர்த்து 87,000 கோடி. அதில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடியில் வெறும் 8%, 9% தான். ஆனால் நாங்கள் இவ்வளோ முதலீடு நடந்திருக்கு, இவ்வளோ பேருக்கு வேலையெல்லாம் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை தெளிவுபடுத்தணும். எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ வர இருக்கிறது, எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது, எங்கெங்கே இருக்குது. ஏன்னா குறிப்பாக தென் மாவட்டங்கள் தொழிற்சாலைகள் கிடையாது. இன்னும் தொழிற்சாலைகள் வர வேண்டும், இன்னும் வேகமாக வர வேண்டும். நாங்குநேரி அங்கே சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. இது தொடங்கியே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் ஆகிறது. அங்கே ஏதோ ஒரு 3-4 தொழிற்சாலைகள் தான் இருக்குது. அதில் கங்கை கொண்டானில் இப்போ ஏதோ கொஞ்சம் விரிவாக்கம் நடந்துட்டு இருக்குது. அதுதான் போதுமானது இல்லை. இங்கே தென் மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தால் தான் அங்கே பிரச்சனைகள், சண்டைகள், ஜாதி சண்டை பிரச்சனை எல்லாம் இருக்குது.
இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குனீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை வரப்போறல, அமைதியா இருக்கும். ஏன் நான் சொல்றதுன்னா, கல்வியில முதன்மை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள். 10வது தேர்வு 12வது தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் முதல் இடத்தை பிடிக்கிறது விருதுநகர் மாவட்டம், இல்லை திண்டுக்கல் மாவட்டம், இல்லை கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தடுத்து தென் மாவட்டங்கள், முதல் 10 இடத்துல தென் மாவட்டங்கள். நல்லா இருக்கு, கல்வி நல்லா இருக்கு, இங்க விழிப்புணர்வு நல்லா இருக்கு. ஒன்று வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பை மாநில அரசு உருவாக்கணும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இல்லாமல் கன்னியாகுமரியில் அந்த இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் அதெல்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தார். மருத்துவர் ஐயாவும் சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் இது சிபிஐ விசாரணை நடத்தணும். சும்மா இங்கே சிபிசிஐடிலாம் இல்லை, சிபிஐ விசாரணை நடத்தணும். ஏன்னா அங்கங்கே வெடிச்சு எடுத்துகிட்டு போய் கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கேரளாவில் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, கணக்கு கிடையாது. அங்கே ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னன்னா 8 டயருக்கு மேலே லாரிகள் ஏற்றிட்டு போக முடியாது எல்லாம் இருக்குது. 12 டயர் 16 டயரு அப்படியே ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. யாரும் கேட்கறது எல்லாம் கேட்டாங்கன்னா அவங்கள தாக்குறதும் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறதும் எல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எல்லாம் சார் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை, பள்ளி மாணவர்கள் உரிய இது உரிய திமுக அரசு இதுவரைக்கும் விடியல் அரசு சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கேடாக இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு இல்லை, பாலியல் வன்கொடுமைகள் மட்டும் கிடையாது, நிறைய கொலைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்பு அந்த ஒரு மாதத்தில் 150 கொலைகள் நடந்தது. இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8 பேர் ஒரே நாளில் கொலை செய்யப்பட்டார்கள். இதுக்கு இப்போ காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, இல்லை அவங்க பங்காளி சண்டை, மாமன் சண்டை, சொத்து தகராறு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கஞ்சா, மது, போதைப் பொருட்கள் சரளமாக கிடைச்சிட்டு இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் வெளியில் போதைப் பொருள் கிடைக்குது. இப்போ அந்த கூல் லிப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் இப்போ நீதிபதியே சொல்லியிருக்கிறாங்க, அது ஏன் தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது இந்த பிள்ளைங்க 8வது 6வது படிக்கிற பிள்ளைங்க வச்சுக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, போதையில் உட்காந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, மெத்தைல் ஆம்பிட்டமின், இப்படி என்னென்ன அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது. முதலமைச்சர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறோம். ஆனால் முதலமைச்சர் கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சீரியஸ் இல்லை முதலமைச்சருக்கு. எவ்வளோ மோசமான ஒரு பிரச்சனை. 3 தலைமுறைகளை மதுவை கொடுத்து அழிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது காப்பாற்றணும்னு நாங்கள் போராடிட்டு வரோம். எத்தனையோ ஆர்ப்பாட்டம் பண்ணோம், போராட்டம் பண்ணோம். ஆனால் அப்போ போய் 2000 பேர் கைது பண்ணுவாங்க. அவங்க 5 நாள் வெளியில் வந்துடுவாங்க. யார் அதாவது கைது பண்ணுறவங்க யார்? கடைசி எண்டி விற்கிறவங்க, அவ்வளோதான். அவங்க சும்மா ஒரு இதுதான். அது யார், எங்கேருந்து வந்தது, யார் கொடுக்குறா, என்ன பண்ணுறா? நார்கோட்டிக் பியூரோ ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு போதைப் பொருட்களுக்கு டிரான்சிட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. டிரான்சிட் பாயிண்ட்னா இன்டர்நேஷ்னல் டிரான்சிட் பாயிண்ட். அதாவது இப்போ ஆஸ்திரேலியா, தெற்கு ஆசிய நாடுகளுக்கு தமிழ்நாடு மூலமாக தான் போதைப் பொருட்களே போயிட்டு இருக்குது. வடக்குல இருந்து தெற்கு ஆசியாவுக்கு தமிழ்நாடு தான் டிரான்சிட் போகுது. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் ஏன்னா இது தலைமுறைகளை காப்பாற்றுகின்ற பிரச்சனை இது. அதனால தான் இந்த கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இல்லை எல்லாம் தடுக்கணும். காவல்துறைக்கு தெரியாம ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியாது. ஒரு எந்த போதை மாத்திரையோ பவுடரோ எதுவும் வைக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. காவல்துறைக்கு காசு போய் கொடுத்துட்டு தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா முதலமைச்சர் கீழே காவல்துறை முதலமைச்சர் நானும் பல நேரடியாக பார்க்குறப்ப 3 முறை சொல்லியிருக்கிறேன், எப்படியாவது காப்பாத்துங்க, இளைஞர்களை காப்பாத்துங்கன்னா. ஏதாவது ரிவ்யூ பண்றாரு, பேருக்குன்னு ரிவ்யூ பண்றாரு, அவ்வளவுதான். ஒரு 10 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்களேன், ஆனா முடியும், பிரச்சனை முடியும். சஸ்பெண்ட் பண்ணுங்க, கடுமையான நடவடிக்கை எடுங்க. ஆட்சி அதிகாரத்துல சமபங்கு வேணும்னு விசிக தலைவர் திருமணம் ட்விட்டர் போட்டு 2வது முறையாச்சு. காலையில ஏர்போர்ட்லயே சொல்லிட்டேன். அதாவது நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்திக்கங்க, ஆனா எங்களை எதுக்கு இழிவுபடுத்துறீங்க? ஏதோ பாட்டாளி கட்சி, ஜாதி கட்சி, அந்த கட்சி, மத கட்சி, இந்த கட்சி, இனம் கட்சி, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன கட்சியா? நாங்க நாகரிகமா அரசியல் நடத்தணும்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமா மது ஒழிப்பு போராட்டங்கள், மாநாடுகள், ஆர்ப்பாட்டங்கள்,
வழக்குகள் போட்டது நாங்க தான். இந்தியாவில் மது ஒழிப்பு மாநாடோ கூட்டமோ போராட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் வரவேற்போம். அது திருமாவளவன் அவர்கள் நடத்தினாலும் நாங்கள் வரவேற்போம், வேற யார் நடத்தினாலும் நாங்கள் வரவேற்போம். ஏன்னா இது எங்கள் கட்சியினுடைய மைய கொள்கை. எங்கள் மருத்துவர் ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்புக்காக போராடிட்டு வர்றார். எங்க போராட்டத்தினால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பூரண மதுவிலக்கு கொள்கையை திமுக, அதிமுக, திருமாவளவன் கட்சி அவர்கள் மற்ற கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு கொள்கை அளவில் ஏத்துட்டு இருக்காங்க. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு பேச கூட தயங்கின இந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு கொள்கை அளவில் ஏத்துக்கிறதுக்கு காரணமே எங்க மருத்துவர் ஐயாவுடைய தொடர் அழுத்தங்கள், போராட்டங்கள் தான். இது வரைக்கும் எங்க கட்சியில 15,000 பெண்கள் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டம் நடத்தி. என் கட்சியின் பொருளாளர் கிட்டத்தட்ட 25 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. ஏன்னா டாஸ்மாக் கடையை உடைச்சாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க. இப்படிதான் மது ஒழிப்பு வரலாறு பாட்டாளி கட்சியோட வரலாறு. இதை சிறுமைப்படுத்த வேண்டாம். எங்க கட்சியை கொச்சைப்படுத்திக்கிட்டு இது ஜாதி கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி. எங்க கட்சி சமூக நீதி கட்சி. இன்னைக்கு சமூக நீதி பத்தி பேச தகுதியான இந்தியாவிலே ஒரே கட்சி எங்க கட்சி தான். 6 இடஒதுக்கீடுகள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வாங்கி தந்த கட்சி எங்க கட்சி. இந்திய அளவிலே ஓபிசிக்கு 27 விழுக்காடு கல்வி நிலையங்கள்ல வாங்கி தந்த கட்சி. இந்திய அளவிலே பட்டியலின சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு மருத்துவத்துறையில வாங்கிய கட்சி, பெற்று தந்த கட்சி, கையெழுத்து போட்ட கட்சி. தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு எம்பிசி 115 சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அந்த 20% வாங்கிய கட்சி எங்க கட்சி. அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வாங்கிய கட்சி, இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு வாங்கிய கட்சி. இப்படி பல இடஒதுக்கீடுகள் நாங்க எங்க கட்சி எங்க மருத்துவர் ஐயா பெற்றுக் கொடுத்திருக்கிறார், வாங்கி தந்திருக்காரு 10.5 விழுக்காட்டுல இருந்து. இப்படி இருக்கிற கட்சியை போய் கொச்சப்படுத்திட்டு தொடர்ந்து இவங்க இந்த கட்சி ஜாதி கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீர் மேலாண்மைனா நாங்க தான், விவசாயம் தான் நாங்க தான், சுகாதாரம்னா நாங்க தான், கல்வினா நாங்கன்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே நாங்க எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களால தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு மாற்றங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக. அதனால இது நிறுத்திக்கணும். திருமாவளவன் அவர்களும் நிறுத்திக்கங்க. உங்களுக்கு உண்மையிலேயே மது ஒழிப்பு மீது அக்கறை இருந்தா நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா எங்க கிட்ட முதல்ல வந்திருக்கணும். ஏன் காரணம், என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயம் அதிகமா மது குடிக்கிறது, மதுவில் அடிமையா இருக்கிற சமுதாயங்கள் யாருன்னா வன்னியர் சமுதாயம், பட்டியலின சமுதாயம் தான். இந்த 2 சமுதாயம் மதுவிலிருந்து அடிமையை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள்லாம் முன்னுக்கு ஒன்னா சேர்ந்து அணுகுனா நிச்சயமா விடிவு கிடைக்கும். அந்த அணுகுமுறை தான் வேணும். அதை விட்டுட்டு நான் அரசியலுக்காக நான் அவங்கள கூப்பிடுறேன், இவ்வளவு யாருன்னா கூட்டிட்டு போங்க. ஏன் இதுல என்ன இந்த முக்கியமான இதுல நீங்க என்ன கேட்டா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடணும். அவங்க தானே மேடைக்கு மேடை மது விலக்கு மது ஒழிப்புன்னு போராடிட்டு இருந்தாங்க 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும். தமிழ்நாட்டு பெண்கள் தாலி அறுத்துட்டாங்க, எவ்வளவு மோசமானு சொல்லிட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு மாநாட்டில் கூப்பிட்டு வச்சு நீங்க உங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் மோசமான சூழல் இருக்கு. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க, மது குடிச்சிட்டு அதனால இறந்துட்டாங்க உங்க வீட்டுக்காரங்களாம். இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இது அத்தனைக்கும் காரணம் மது. அது எப்படியாவது படிப்படியா குறைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லுங்க, சகோதரி கனிமொழியை சொல்லுங்க, அந்த மாநாட்டில் கூப்பிட்டு பேச சொல்லுங்க. இதுதான் விடிவு கிடைக்கும், விடை கிடைக்கும். அதுல அதனால விளம்பரத்துக்கெல்லாம் அதை விளம்பரத்துக்கு பண்ண மாட்டாரு தெரியுது. ஏன்னா இப்ப சமீபத்துல தான் அவர் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகுதான் இப்ப அவருக்கு கொஞ்சம் தெரியுது என்னன்னு பிரச்சனை எல்லாம் தெரியுது. அதனால அதாவது மது ஒழிப்புல நாங்க பிஹெச்டி பண்ணிருக்கிறோம். திருமாவளவன் அவர் இப்பதான் எல்கேஜில இருக்கிறார், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. உங்களை மாநாட்டுக்கு அழைச்சாங்கன்னா நீங்க அதுல பங்கேற்பீங்க?
இதெல்லாம் முதல்ல பார்க்கட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த படிச்சாப்பாங்க கேட்டா இந்த பேர் கேள்வி கேட்கறதே நீங்க தப்பு. அதுக்கு பதில் சொல்றது அதோட தப்பு. நான் இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இதுல என்ன இருக்குது? அதுல ஆட்சி அதிகாரத்துல அவர் பங்கு இருக்கிறது அது நியாயமானது தான். அது நியாயமானது. அது பதிவு ஏன் எடுத்தாருன்னா அதுதான் தப்பு. அது தைரியமா போடுங்க. கட்சி எதுக்குங்க தொடங்குறாங்க? திருமாவளவன் ஏன் கட்சி தொடங்குறாரு? திமுக ஸ்டாலின் முதலமைச்சரா வர்றதுக்கு, இல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தொடங்கியிருக்கிறாரு இல்ல. அவர் முதலமைச்சரா வரணும், அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும். எல்லாமே எல்லாரும் பாட்டாளி கட்சியும் எல்லா கட்சியோட நோக்கம் அதுதான். அவங்கள முதலமைச்சர் ஆக்குறது, இவங்க முதலமைச்சர் ஆக்குறது எங்களுடைய வேலை கிடையாது. இவங்க 57 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்டு நாசப்படுத்திட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. தமிழ்நாடு குடியார நாடு அப்படின்னு மாத்திடலாம் பேரை. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல கஞ்சா நாடுன்னு பேரு மாத்திடலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மக்களை பத்தி கவலை கிடையாது உங்களுக்குலாம். காசு எப்படியாவது அடிச்சு கொள்ள எதுவும் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதனால அந்த அடிப்படையில நிச்சயமா ஆட்சி அதிகாரம் வந்தாதான் கொள்கைகள், ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை, அந்த கொள்கைகளை நிலைநாட்டலாம், கொண்டு வரலாம். எங்களுடைய கொள்கைகள் சமூக நீதி கொள்கைகள். எங்க கட்சியினுடைய கொள்கை நீர் மேலாண்மை கொள்கைகள். நீர் மேலாண்மைக்கு எங்ககிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இந்நேரம் நாங்க 1 லட்சம் கோடி நீர் மேலாண்மைக்கு மட்டும் முதலீடு செஞ்சிருப்போம். விவசாயிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். விவசாயிகள் ரொம்ப மோசமான சூழல், தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதேவரைக்கும் தரமான கட்டணமில்லா கல்வியை கொடுக்கணும். சுகாதாரத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். இலவச நல்ல தரமான சுகாதாரம் கொடுக்கணும். குடிநீர் வழங்க வேண்டியது, இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது நிலைநாட்டு இவங்க யாரும் செய்யற மாதிரி தெரியல. சொன்னாங்கல்ல எம்டிசி பேருந்துகளில் தனியார், அரசு பேருந்து தனியார் மயமாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தா தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் எம்டிசி பேருந்துகள் 500 பேருந்துகள் இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல தனியார் விட போறாங்க. கையெழுத்து போட்டாங்க. வேர்ல்ட் பேங்க் அவங்களுடைய எழுதி கொடுத்துருக்காங்க. எல்லாம் வெளியில பார்த்தா நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க, உள்ளுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறாங்க. மின் கட்டணம் உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க, இப்ப உயர்த்தி இருக்கிறாங்க. 22 மாதத்துல கிட்டத்தட்ட மின் கட்டணத்தை 36 விழுக்காடு உயர்த்தி இருக்கிறாங்க 22 மாதத்துல. இது வரைக்கும் எந்த ஆட்சியும் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியும் இப்படி பண்ணது கிடையாது. ஆனால் நாங்கள் உயர்த்த மாட்டோம் இதெல்லாம் பேசுறது. மாதம் நாங்கள் மின் கட்டணத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? மின் கணக்கெடுப்பு மாதம் எடுப்போம்னு சொன்னாங்க, எடுத்தாங்களா? இல்லை. அப்படி சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, சம்பந்தமே கிடையாது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு மாநிலத்தோட உரிமை. அது ஒவ்வொரு மாநிலத்தோட உரிமை. ஆனா அதுல புதிய கல்விக் கொள்கையில சில அம்சங்கள் வரவேற்கத்தக்கது. சில அம்சங்கள் எனக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, எங்க கட்சிக்கும் பிடிக்கல. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தாய்மொழி வழி கல்வின்னு இருக்கு புதிய கல்விக் கொள்கையில், அதை நாங்கள் வரவேற்கிறோம். இது எங்க மருத்துவரையா நீண்ட கால கோரிக்கை, எங்க கட்சியினுடைய கோரிக்கை. ஆனா மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க, அது எங்களால் ஏத்துக்க முடியாது, திணிக்க கூடாது. தமிழ் இருக்குது, ஆங்கிலம் இணைப்பு மொழியா ஆங்கிலம் இருக்கு, என்னுடைய தாய்மொழி தமிழா இருக்கு. அது ரெண்டு மொழி, இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கு. இல்ல நீங்க இந்தி ஒண்ணு கத்துக்கிட்டாதான் நாங்க நிதி கொடுப்போம்னு சொன்னா அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது. அது செய்யக்கூடாது. அதெல்லாம் மாநிலங்கள் இந்தியா பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாடு. அதுல பல மொழிகள் இருக்கு, பல இனங்கள், பல கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் ஒன்னொன்னு இருக்கு. அதை காப்பாற்றணும். அதுதான் நம்முடைய பலமே. இல்ல ஒரே இந்தியா, ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி எல்லாம் கல்வி இருக்கணும்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. புதிய கல்விக் கொள்கை நீங்க கொண்டு வராங்க, மத்திய அரசோட கடமை அது. ஆனா அது திணிக்க கூடாது. அதனால நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்றது தப்பு. இப்போ இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்கல்ல, இந்திரா காந்தி அம்மையார் உடைய அவசர கால எமர்ஜென்சி காலத்தை பத்தி பேசுறீங்க. அப்போ அது நடந்த தவறுகள் பத்தியும் நீங்க பேசணும். அது தவறுன்னு எல்லாருக்கும் தெரியுது. தொடர்ந்து பிரதமர்ல இருந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ அந்த கிட்டத்தட்ட 22 மாதத்தில் நடந்த தவறுகள் அதை சரி செய்யணும். அதுல முக்கியமான ஒரு தவறு நடந்தது என்னன்னா, கல்வி மாநில பட்டியல இருந்தது, அது பொது பட்டியலுக்கு கொண்டு போனாங்க அந்த அம்மா. இப்ப நீங்க தவறுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப பொது பட்டியல திருப்பி மாநில பட்டியல் கல்வியை கொண்டு வாங்க. அது சரி செய்யுங்க. பிஜேபி அரசு அது சரி செய்யணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த உரிமையை கொடுங்க, நீங்க அது செய்யணும். அது வேற ஏதாவது இருக்கா? நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க என்ன சொல்லுங்க? அது எனக்கு என்ன தெரியாது. மாநாட்டில் அது நடத்திட்டோம், நல்லபடியா நடத்திட்டோம்.